எந்த லேபிளிங் எல்லாமே அங்க இருக்குது, எல்லாம் கொடுத்து தான் எனக்கு லைசன்ஸ் தந்தாங்க. சரியா? வேற இடத்துல இருந்தா மூஞ்ச உடைச்சு விட்டுருவோம். உனக்கு தமிழ் தெரியாதுமே, தமிழை படிச்சுட்டு வந்து வேலை செய். நீ எனக்கு சிங்களம் தெரியல, சிங்கள நாயை நாங்க கவனிக்க கணக்கெடுக்க தேவையில்லை. போன் பண்ணி அந்த ஒரு இந்த பிஹெச் இந்த கக்கூஸ் பாக்குறாக்கள் மாதிரி வந்து நடுங்கி கொண்டு நிக்கிறாள். இல்லனா நீ உண்ட வேலையை செய். நீ யூனிஃபார்ம் இல்லாட்டி கழுத்து திரும்ப. மன்னார் நகர சபையினுள் புகுந்து நபர் ஒருவர் தகாத வார்த்தைகளில் அரசு உத்தியோகஸ்தர் ஒருவருடன் முரண்பட்டதுடன் அச்சுறுத்தலும் விடுத்து சகோதர மொழி இனத்தை இழிவுபடுத்தியும் பேசியுள்ளார். மன்னார் நகரசபை எல்லைக்குள் இயங்கி வரும் தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் லேபிள் தொடர்பில் காணப்பட்ட குறைபாடு தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையொன்றை மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் மன்னார் நகரசபை அலுவலகத்தினுள் புகுந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் குறித்த சுகாதார பரிசோதகரையும் அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டுள்ளார். அதே நேரம் குறித்த சகோதர இன சுகாதார பரிசோதகரையும் அவருடைய இனத்தையும் குறித்த நபர் இழிவாக கதைத்து அநாகரிகமாக நடந்து கொண்ட நிலையில் குறித்த நபருக்கு எதிராக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட சகோதர இனத்தை சேர்ந்த சுகாதார பரிசோதகர் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையுடன் இணைந்து அண்மை காலமாக சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த பல்வேறு உணவகங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருகின்ற நிலையில் அவரை அச்சுறுத்தும் விதமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 19ஆம் ஆண்டு அனுமதி தந்த பிஹெச் டாக்டர், எனக்கு லைசன்ஸ் தந்த டிஎஸ் பிரதீப், லைசன்ஸ் தந்த கவிராஜ், அக்கௌண்டன்ட் எல்லாம் போட்டுக்கு கொண்டு வா. நான் கதைக்கிறேன். எந்த லேபிளிங் எல்லாமே அங்க இருக்குது, எல்லாம் கொடுத்து தான் எனக்கு லைசன்ஸ் தந்தாங்க. சரியா? வேற இடத்துல இருந்தா மூஞ்ச உடைச்சு விட்டுருவோம். இந்த உருட்டு பிராட்டுக்கெல்லாம் பயப்படுறாங்க கிடையாது. நான் சுயம்பு. நீ கதை, நீ டாக்டர் கதை, நான் டாக்டர் கதைக்கிறேன். நீ டாக்டர் இல்ல ஆர்டைங்க. நீங்கள் வேண்டாம், நீங்கள் வேலைக்கு வாங்க. கோர்ஸுக்கு நான் வர்றதுக்கு முன்னுக்கு நீ எனக்கு என்ன புடைய சொல்லு. நீ புடைய சொல்லு, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. முதல் உனக்கு தமிழ் தெரியாதுமே, தமிழை படிச்சுட்டு வந்து வேலை செய். நீ எனக்கு சிங்களம் தெரியல, சிங்கள நாயை நாங்க கவனிக்க கணக்கெடுக்க தேவையில்லை. சிங்களம் எனக்கு தெரியாது, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இது தமிழ் ஏரியா. நீ போய் தமிழை படிச்சுட்டு இங்க வந்து வேலை செய். ரைட்டா? தமிழை சொல்லு, எனக்கு தெரியாட்டி பொத்தி கொண்டு போ. நீங்கள் வேலைக்கு போடா, பொத்த. நான் வேலைக்கிழமை நான் பாக்குறேன். நீ பிரச்சனையை சொல்லு, என்னண்டு பிரச்சனையா சொல்லு. நீ அண்ணா இங்க வாங்க, நான் கதைச்ச ரோங் ரெண்டு பேர் சொல்லி இருக்கிறாரு. போன் பண்ணி அந்த ஒரு நீங்க என்ன பொருள் எடுத்திருக்காங்க, என்ன பொருள் எடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்லலாது, நான் கதைக்கு தான் வந்திருக்கேன். மரியாதை அவர் என்ன போட்டுக்கு பாருங்க. அப்படின்னா இவர் கதைக்க கூடாது. இவர் இந்த பிஹெச் இந்த கக்கூஸ் பாக்குறாக்கள் மாதிரி வந்து நடுங்கி கொண்டு நிக்கிறாள். இல்லனா 1 லட்சம் ரூபாய் சாமான் நீ 10 லட்சம் ரூபாய் சாமான் முடிச்சா அசர்றாள். இல்லனா நீ உண்ட வேலையை செய். நீ யூனிஃபார்ம் இல்லாட்டி கழுத்து திரும்ப. இங்க வாங்க, ஒரு பொருள் எடுத்தாங்க. இவன் எனக்கு போன் பண்ண நான் அடமல்ல நிக்கிறேன். உடனே வேண்டாம், அப்படி நான் ஜெட்டா வச்சிருக்கேன். உடனே வரது நான் வரேன். நான் ரோங்கா கதைக்கிறேன். நான் என்ன இப்ப வந்து கேளாது கொஞ்சம் பாருங்க. நான் இப்ப வந்து கேளான்னு சொன்னேன், அது ரோங்கா. அதுக்கு இவர் வேணுமென்றுதான் இப்ப சொல்ற பாவோண்டு ஒன்று எடுக்க வந்தாராம். நான் கதைச்ச ரோங்கன்றதால எல்லாத்தையும் கொண்டு வந்தா. என்ன நீ 50,000 சாமான கொண்டு வர, அதுல என்ன புள்ள இருக்குன்னு காட்டு. எனக்கு இந்த லேபிள் எல்லாமே லைசன்ஸ் எல்லாமே எனக்கு பிஹெச்ஆல அனுமதி தந்திருக்காங்க. உனக்கு தமிழ்ல கதை மேக்க வேறது என்ன முதல் நீ எடு. நீ பிஹெச் அந்த 2019ஆம் ஆண்டு வேலைக்கு இருந்த 2019ஆம் ஆண்டு இருந்த பிஹெச் எனக்கு லைசன்ஸ் தந்த கவிராஜ், எல்லாரையும் கூட்டிட்டு அப்ப பைத்தியம் ஆகல, மூளை இல்லாத பிஹெச் எல்லாம் மோடைய பிஹெச். அப்ப எனக்கு லைசன்ஸ் தந்த பிஹெச் மோடைய. දවස් 14 දැම්මම කෝට්ස් දානවා. நீ போலீஸ்க்கு போ, நீ எங்கேயும் போ. நான் போலீஸ்ல வந்து நாங்க